வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த தேர்தல் தேதி வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாயர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாயர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திடீர்னு வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு தேர்தல் தேதியை வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் தேதியை வந்துட்டு அறிவிச்சிட்டோன்னே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து தேர்தலோட புரோட்டோகால் வந்துட்டு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க. இப்போ நாமினேஷன் வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு எல்லா கட்சிகளும் வந்துட்டு மும்முரமாக இருக்கிறாங்க. மொத்தம் வந்து இந்த தேர்தல் தேதியில் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட வந்துட்டு அவங்களோட நாமினேஷனை வந்துட்டு பண்ணணும். இந்த தேர்தல் தேதி வந்துட்டு உங்களுக்கு மார்ச் 16 தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்குள்ள வந்துட்டு 6 ராஜ்யசபா சீட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த 6 ராஜ்யசபா சீட்டும் தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி ஆக போகுது ஏப்ரல் மாதம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த 6 ராஜ்யசபா சீட்டும் வந்துட்டு ஃபில் பண்ணி வந்துட்டு ராஜ்யசபா சேர்மனுக்கு வந்துட்டு அமுச்சு விடணும். இதில் வந்துட்டு டிஎம்கே சைடில் வந்துட்டு 4 எம்பிங்களும் ஏடிஎம்கே சைடில் 2 எம்பிங்களும் வந்துட்டு வெளியே கிளம்புறாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தோட திருப்பியும் வந்துட்டு 6 பேர் வந்து தேர்தல்களெல்லாம் யார் யாருக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருக்கு. இது கூட வந்துட்டு கூட்டணியே வந்துட்டு பலப்படுறதுக்கு வந்துட்டு இந்த தேர்தல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ 2 ராஜ்யசபா எம்பி வந்து ஏடிஎம்கே சைடில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4 வந்துட்டு டிஎம்கே சைடில் போகிறதுக்கு இப்போ வந்துட்டு கூட்டணி சார்பில் வந்துட்டு யாருக்கு எவ்வளோ சீட் வந்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யசபாலேயே வந்து தெரிய வரும். இதில் ஏடிஎம்கேல வந்துட்டு நிற்க போகிறாங்களா, இல்லை அவங்க கூட்டணி கட்சிக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை டிஎம்கேல வந்துட்டு தேமுதிக வந்து ஒரு ராஜ்யசபா கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னா அப்போ தேமுதிக வந்துட்டு உங்களுக்கு டிஎம்கே சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப மும்முரமாக அதை பார்த்துன்னு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் தான் வந்துட்டு இப்போ என்டிஏவோட அலைன்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் எலெக்ஷன் டேட்டா இருக்குது. இப்போ ஏடிஎம்கே சைடில் ஒரு பெரிய வந்துட்டு பல பரிச்சையாக போயின்னு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தம்பிதுரை வந்துட்டு ராஜ்யசபா சீட்டில் வந்துட்டு வெளியே வராரு. இப்போ தம்பிதுரைக்கு திருப்பியும் வந்துட்டு கொடுக்குறாங்களா, இல்லை பாமகவுக்கு வந்து ஒரு சீட் இருக்கா, இல்லை டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு சீட் இருக்கா, இல்லை வந்துட்டு ஜிகே வாசனுக்கு வந்து ஒரு சீட் இருக்கான்னு சொல்லிட்டு இது இருக்குது. இப்போ 6 பேரை வந்துட்டு நாமினேஷன் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, 6 பேரை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை 7 பேர் வந்து நாமினேஷன் பண்ணாங்கன்னா 5 வந்துட்டு டிஎம்கே சைட்லையும் 2 வந்துட்டு ஏடிஎம்கே சைட்லையும் வந்துட்டு நாமினேஷன் பண்ணாங்கன்னா அப்போ வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6 நாமினேஷன் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து 2 கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே சைடில் 5 நாமினேஷன் பண்ணாங்கன்னா அந்த 1 வந்துட்டு இழுபறியில் வந்து போகும். யாராச்சும் ஓட்டு வந்துட்டு மாற்றி கொடுத்ததுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே சைட்லேருந்து பாதி ஒரு சில எம்எல்ஏ வந்துட்டு இப்போ டிஎம்கே சைடில் வந்து போயிருக்காங்க. அவங்களோட ஓட்டு வந்துட்டு ரொம்ப வந்து முக்கியமாக வந்துட்டு இங்கே பார்க்கப்படுது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்துட்டு ராஜ்யசபா எலெக்ஷனை பற்றி டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. எப்படி இந்த ராஜ்யசபா வந்துட்டு எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு எத்தனை ஓட்டு வேணும், அது யாரெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.